ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா, தலைமுடியில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இளநரை பிரச்சனையாகட்டும், ஸ்ப்ளிட்டன் பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எவ்வளோ ஆரோக்கியமாக அதை சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் செலவாகாதுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களே போதும். ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம தலைமுடி பிரச்சனையை சரி பண்ணலாம். ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சுட்டு, நீங்கள் எந்த ஷாம்பு போடுவீங்களோ அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 2 தடவை செஞ்சு பாருங்கள். உண்மையிலே நல்ல ரிசல்ட்டுங்க. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 பெரிய சைஸ் அலோவேரா எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் முத நாளே ஊற வச்சுட்டிங்க. அதில் முளை கட்டிருச்சு. முளை கட்டினா ரொம்ப நல்லதுங்க. அதில் ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெல்லை ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 லிட்டரு சேர்த்திங்கன்னா நான் இப்போ சொன்ன குவான்டிட்டிலேருந்து இன்னும் 2 மடங்கு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 செம்பருத்தி இலை, ஒரு கையளவு துளசி, 3 கொத்து கருவேப்பிலை, அந்த அலோவேரா ஜெல்லையும் சேர்த்தாச்சு. 7 சின்ன வெங்காயம் தட்டி போட்டிருக்கேன். பெரிய நெல்லிக்காய் 5 நெல்லிக்காய் சேர்த்துருக்கேன். 5 செம்பருத்தி பூ இதழ்கள் நான் பிச்சு போடுறேன். அதுக்கப்புறம் 5 மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா கருஞ்சீரகம் நம்ம இந்த இளநரை பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கும். சின்ன வெங்காயம் பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்கும் ஸ்கால்பில். வெந்தயம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்டி ஃபங்கல், நல்லா அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனையை க்யூர் பண்ணி கொடுக்கும். செம்பருத்தி இலைகளும் கருவேப்பிலை இது எல்லாமே பயோட்டின் அதிகமாக இருக்கனால முடி வளர்ச்சியை அதிகமாக நமக்கு தூண்டி விடும். நல்லா முடியும் கருமையாக மாற்றி கொடுக்கும். இந்த எண்ணெய் நல்லா கொதித்து இந்த மாதிரி நுரைகள் அது அடங்கினதுக்கப்புறம், சத்தங்கள் அடங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா பாருங்கள், எண்ணெயும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா ஆற விட்டுட்டு ஒரு சன்னி வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க. நமக்கு எண்ணெய் இப்படி அழகாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நல்ல வாசனையாகவும் இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.